கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. உமனுக்கா இருந்தாலும் சரி, இல்லை மென்னா இருந்தாலும் சரி. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு 10 ஹேபிட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சமயம் நம்ம கீழே விழுகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம திரும்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி திரும்ப எழுந்து வரதுக்கு இந்த 10 ஹேபிட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம மதிக்கலைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஒரு கோட் கூட இருக்கு, டோன்ட் லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்மளை ஈஸியாக ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டோம்னா, சரி என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் இவங்க கேட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி சொசைட்டியும் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அவ கேட்டுக்கணும், அந்த இடத்துல தான் அவன் இருக்கணும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, கமெண்ட்ல யாராவது சொன்னா நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மற்றவங்கள மாதிரி போடுங்கன்றாங்க. அது கிடையாது. யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்டா நடத்துனா அந்த இடத்துல நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி வந்துருங்க. இல்லைன்னா நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. அது தப்பு கிடையாது. அதுவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு முக்கியமான ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கிளியர் கோல்ஸ். அதுக்கான அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான பிளான். இது இருக்கும்போது நம்ம கோல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வேற எதுவுமே தோணாது. எனக்கு 1 லேக் சப்ஸ்கிரைபர் வரணும், அதுக்கு நான் நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும், அந்த மாதிரி நினைச்சு நான் போயிட்டு இருக்கும்போது யார் என்ன நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் அது எனக்கு காதுல விழுகாது. இப்போ இன்னும் வேற ஏதாவது ஃபினான்ஷியலா ஒரு கோல் வச்சிருக்கேன். அங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம், அதுக்கு நான் திங்ஸ் வாங்கணும், அதுக்கு நான் பணம் சேர்க்கணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்க மாதிரி வேற எந்த டெபாசிட்ல போட்டு சேர்க்கலாம், 1 வருஷம் ஆகும். அந்த மாதிரி அந்த கோலும் இருக்கணும், அதுக்கான பிளானும் இருக்கணும். ஒரு லாங் டேர்ம் கோலாவும் இருக்கலாம், அது அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 1 இயர்க்கான கோலாவும் இருக்கலாம். கோல்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கும் முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட எதுக்கு என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது, ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எப்பவுமே நம்மளை பீப்புள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் நம்ம போடுவோம். அந்த ஷார்ட் எவ்வளோ நேரம் இருக்க போகுது, ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நான் இவங்க இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட வார்த்தைகள்ல ஒரு பயனும் இல்லை. ஸோ பீப்புள் நம்மளை ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க இப்படிதான்னு. சில பீப்புள்ஸ் அப்படிதான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களை பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப உடஞ்சிரும். இது எல்லாமே நான் ஏன் கமெண்ட்ஸ் ரிலேட்டடா சொல்றேன்னா, இதுல இருந்து தான் நான் என்னை பூஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் தான் நான் கத்துக்கிட்ட விஷயம். அடுத்தது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்க ஒரு பர்சன் எப்பவுமே அவங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யார் என்ன பண்ணாலும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கவங்களையும் சேர்த்து மேல கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அது உங்களோட ஃபேமிலியா கூட இருக்கலாம். உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஒர்க் பண்ணி நீங்க சம்பாதிக்கிற உழைப்பா இருக்கலாம். இல்ல நீங்க வீட்டுல அவங்களுக்காக சமைக்கிறதுல இருந்து, அவங்களுக்கான ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிறதுல இருந்து, நீங்க அவங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்குற ஒவ்வொரு பொருளுமே ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். ஏன்னா நீங்க உங்களை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், புதுசா ஏதாவது ஒரு தப்பா நடக்குதா இதை மாத்திக்கணும். இப்ப நீங்க டீக்ளட்டரிங் பண்றீங்க, வீடை நீட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக. யாருக்காக, உங்களுக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காகவும் சேர்த்து பண்றீங்க. அதுவும் ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க நம்மளை பாராட்டி இருப்பாங்க, சரி வீடு நல்லா இருக்கு, இப்போ எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க, எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு பூஸ்டப் ஆகுது இல்லையா. அடுத்தது, ஃபியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்குன்னா பரவாயில்ல, அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் வர்றது நம்மளுக்கு தானாவே எந்த சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அதுவும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து, எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கேரளாவில் ஸ்பீட் போட்ல போனோம். எனக்கு அவ்வளோ பயமா இருந்தது, பட் ஸ்டில் ஐ டிட் இட். அப்புறம் எனக்கு வெளியில பேசுறதுனாலே ரொம்ப பயமான ஒரு விஷயம். ஆனா நான் யூடியூப்ல இவ்வளோ பேசுறேன் அப்படிங்கிறதே நான் ஸ்டார்டிங்ல பேசுறதுக்கு என்னோட ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ டோன்ல மெதுவா பேசியிருப்பேன். பட் பேச பேச என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல்
அதிகமாவே வந்து பில்டப் ஆனுச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பயமா இருக்க ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அடுத்தது உங்கள பத்தி நீங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்ஃப் அவேர்னஸ் அப்படிம்பாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்போ நம்மளாவே இருக்கோமோ அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்துட்டு நம்மள வருத்திக்கிட்டு நம்மள வேற விதமா மாத்திக்க போறதில்ல. நம்ம நம்மளா தான் இருக்க போறோம். ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சில பேருக்கு பேசினா பிடிக்காது. அந்த மாரி பேசாம இருக்கிறது எனக்கு பிடிக்காதுங்கிறத அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. அது தப்பே கிடையாது. ஸோ ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது, நம்மளுக்கு இந்த விஷயம் இல்லன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துலருந்து விலகி வரணும். இனிமே அவங்க கூட ரொம்ப நம்ம வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. நம்மளுக்கு வந்து அது டாக்ஸிக்கா இருக்கு. அத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மள பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான், எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து டாக்ஸிக்கா இருக்கு. இந்த டாக்ஸிக்கா இருக்கனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போல இருக்கும்போது, நம்மளும் வந்துட்டு ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் ஆகும். அப்ப வந்து நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா இருக்காது. அடுத்தது எதுக்காகவும் நோ சொல்றதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லக்கூடாது. மினிமலிசம்ல, டீக்ளட்டரிங்ல நோ சொல்றதும் முக்கியமான ஒண்ணு. எல்லா பொருளையும் நம்ம வாங்கணும்னு கிடையாது. அதே மாரி கிரெடிட் கார்டு இப்ப எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் போனாலும் சரி, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? நாங்க ஆஃபர் தரோம் அப்படின்றாங்க. கிரெடிட் கார்ட வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுக்கு நோ சொல்லுங்க. தப்பே கிடையாது. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் இருக்கு. உங்களால அட்டெண்ட் பண்ண முடியலையா? உங்கள வருத்திக்கிட்டு நீங்க பண்ணணும்னு கிடையாது. எல்லா ஸ்கூல் காம்படிஷன்லயும் குழந்தைய சேர்த்துடணும்னு கிடையாது. இது ஒன்று ஏன்னா உங்களுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இல்லையா? நோ சொல்லலாம். ஸோ நோ சொல்றது வந்து முக்கியமான விஷயம். ஒர்க்லயும் சரி, வீட்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. அடுத்தது உங்கள நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மள டேக் கேர் பண்ணிக்கிட்டா தான், நம்ம அடுத்தவங்களையும் பார்த்துக்க முடியும். நம்மள வந்து நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்க முடியும். டேக் கேர்ங்கிறது ஜஸ்ட் செல்ஃப் கேர் அப்டின்னா, ஏகப்பட்ட கிரீம் போடுறது, இந்த மாரி வீடியோஸ் தான் நான் பார்க்குறேன். பட் செல்ஃப் கேர்ங்கிறது நம்மளோட பாடிக்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்கின் லெவல்ல இல்ல, நம்ம மனசுக்கு, நம்ம பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நடுவுல வந்து ஒரு நாள் நான் ஒழுங்கா தூங்கல. ஸோ எனக்கு வந்து பயமாக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு நாள் பையன நீங்க தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் முன்னாடியே தூங்க போயிட்டேன். அதனால அன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சனால அடுத்த நாள் நான் நல்லா பிரிஸ்கா இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோட டேஸ் எல்லாமே நல்லபடியா இருந்தது. இது ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட் தான். ஸோ வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அப்பதான் நம்ம எதையுமே கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள மாரி இன்னொருத்தவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அதே மாரி என்ன மாரி இன்னொருத்தவங்க கிடையவே கிடையாது. டோன்ட் கம்பேர். கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும், "பாரு அவன் எப்படி இருக்கான். இவன் இப்படி இந்த மாரி நீ இரு." அப்படி சொல்லி தான் நமக்கு எக்ஸாம்பிளே சொல்லுவாங்க. என் சின்ன வயசுல எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. என்னோட அக்காவ பார்த்து, அவள மாரி நீ பண்ண மாட்ற." அதே மாரி என்ன பார்த்து அவகிட்டயும் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா நான் அதுவுமே தப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த மாரி உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது, அந்த மாரி கம்பேர் பண்ணாதீங்க. அது அந்த வயசுலயே வந்து அது ஸ்டார்ட் ஆறது வந்துட்டு, ஒரு தப்பான உதாரணமா போகும். அதனால தான் பெரியவங்கள ஆகியும், இன்னமும் 50 வயசுல இருக்கவங்களும் சரி, கம்பேர் பண்றாங்க. அவ வந்து இப்படி இருக்கா, அப்படி அது வந்து நம்ம வீட்ல ஃபேமிலிலயும் சரி, வெளிலயும் சரி, நெறைய மனக்கசப்புகள கொண்டு வருது. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம். குடும்பத்திலயும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி, சொல்லி, சொல்லி இது பிரச்சனையாகுது. ஸோ எதுக்கு நம்ம நம்மள இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கணும்? நம்ம நம்மளா இருப்போம். நம்மளுக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்படிங்கிறது இருந்ததுனாலே, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது சூப்பரா இருக்கும். ஸோ வந்து கம்பேர் பண்ணாதீங்க. எதுக்காகவுமே கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே, நம்மளோட நெகட்டிவ்ஸ வந்துட்டு நம்ம மறந்துருவோம். எப்பவுமே எல்லாரும் வந்து, "ச்ச நம்மளுக்கு இது இல்ல, நம்மளுக்கு அது இல்ல. இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. இது என்னால பண்ண முடியாது." இதே தான் யோசிக்கிறோமே தவிர, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம யாருமே பார்க்க மாட்டேங்கிறோம். "என்கிட்ட இது இருக்கு. நம்மளால இப்போ இத பண்ண முடியுது." அந்த மாரி நம்ம யோசிச்சோம்னாலே, நம்ம அத நெனச்சு அந்த பாசிட்டிவிட்டிய நெனைக்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹாப்பினஸ் வரும். மன நிறைவு வரும். ஸோ, கண்டிப்பா அந்த டைம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகும். இந்த டிப்ஸ், இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நெறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.